வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமானதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு சிலர் கண்ட இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், தேன் குடிக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க. இதனால் ப்ராப்ளம் வராதே. ப்ராப்ளமா? நார்மலாக அந்த மாதிரி பண்ணாதானே நோய் வரும், நோய் தொற்று வரும், ப்ராப்ளம் வரும். வாய் வழியாக எப்படி வரும் அப்படின்னு கேஷுவலாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேளுங்க. நன்றி நண்பர்களே. நான் உங்கள் நண்பன் சம்திங். நன்றி நண்பர்களே. அந்த மாதிரி ஆசைகள் வர்றப்போ ஒரு சிலர் வாய் வழியா எப்படி வரும்னு நினைச்சிருக்கலாம். அங்கே தான் நம்ம ஒரு சில சந்தோஷங்களை, இன்பத்தை வாழ்நாள் வரைக்கும் எப்படி கொண்டுட்டு போகணும்னு அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் இல்லை நிறையவே விழிப்பாக இருக்கணும். அந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த பதிவு நண்பர்களே. வாய் வழியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றதும் அப்புறம் தேன் சாப்பிட்றதுலையும் நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பதிவில் ரொம்ப முக்கியமானது அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் அப்புறம் தேன் குடிக்கிறது தான். எப்படியெல்லாம் பரவுது, நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட வாயில் அல்சர் ஏதாவது காயம் இருந்தாலோ அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இடத்துல சின்னதாக கொப்பளம் காயம் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது தேன் சாப்பிட்ற இடமாக இருந்தாலும் சரி. செகண்ட் திங், பல் சொத்தையாக இருக்கும் போதும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அந்த நேரத்துலையும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், தேன் குடிக்கலாம்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா சில கட்டுப்பாடுகளை கொண்டது தான் காதல் விளையாட்டு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்குமே இது பொருந்தும். கட்டுப்பாடான காதல் விளையாட்டு உங்களை வாழ்நாள் வரைக்கும் இனிமையாக அன்போடு விளையாட வைக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன், எதுக்காக நம்ம அவேர்னஸாக இருக்கணும்னா, அந்த இடத்துல காயம் இருந்தாலோ, வாய் வச்சு சாப்பிடும்போது வாயில் கொப்பளம் இருந்தாலோ, ஈறுகளில் பிரச்சனை இருந்தாலோ அது வாய் வழியாக நம்ம உடம்புக்கு கடத்தும். இதை விட ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வாயில் எந்த காயமும் இல்லை, பட் உணவு குழாய் வழியாக உங்கள் இரைப்பை வரையிலும் எங்கேயாவது காயம் இருந்தாலோ தொற்று இருந்தாலோ அந்த கிருமிகள் கண்டிப்பாக உங்களோட பிளட்டில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் நினச்சிருப்பாங்க, பாதுகாப்பாக நம்ம இல்லை அப்படின்னா மட்டும்தான் HIV பரவும் அப்படின்னு. பட் இப்படியும் கூட நிறைய பேருக்கு HIV பரவி இருக்கு. HIV தொற்று இருக்கிறவங்க கிட்ட எச்சில் கூட வாங்கி சாப்பிடலாம், அதனால் எந்த பிரச்சனையும் வராது, முத்தம் கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது பிளட்டில் கலக்காத அளவுக்கு இருக்கிற வரைக்கும் தான். காயம் இருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சிலது இருந்ததுன்னா அந்த மாதிரி பரவுறதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு சிலர் இருக்காங்க, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு. அதுக்கு சேஃப்டியாக நீங்கள் என்ன மாதிரி பயன்படுத்துவீங்களோ அதை பயன்படுத்துங்க, அதான் பெட்டர். முக்கியமான விஷயம் நண்பர்களே, குதப்புணர்ச்சி, அதாவது ஆசனவாய் வழியாக உடலுறவு கொள்ளும் பொழுது இந்த HIV வைரஸ் போன்ற பால்வினை நோய் தொற்று கிருமிகள் பரவுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு வெளிப்படையான விஷயம்ங்க, சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சந்தோஷத்துக்காக அந்த இடத்துல நம்ம அனுபவிக்கிறது பெருசுன்னு நினச்சிடக்கூடாது. நிரந்தரமாக வேணும்னா நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கிட்ட அது துணைவியோட தலைவியோட கண்டிப்பாக கிடைக்கும். கட்டுப்பாடான காதல் விளையாட்டை ட்ரை பண்ணுங்க. அந்த கட்டுப்பாடு எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவில் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். அடுத்து மற்றும் ஒரு ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் சம்திங். நன்றி நண்பர்களே. இதுபோல காதல் விளையாட்டில் வாழும் உன்னதமான கலைகளையும் கண்டெடுக்கப்படாத புதையல்களையும் சம்திங் சேனல் வழியாக உங்களிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி தான். உங்களுடைய கேள்விகளும் கருத்துக்களும் உற்சாகத்தின் வரவேற்பு தான்.
இணைந்திருங்கள் இவருடன். நான் உங்கள் நண்பன் சம்திங். நன்றி நண்பர்களே.